வணக்கம் மக்களே, லைஃப் ஸ்டைல் எபிசோட் 2ல ஃபேமிலி பாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ்னா என்ன அப்படின்ற பத்தி தான் நான் பேச இருக்கேன். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. இதுக்கு முந்தின எபிசோட்ல லைஃப் ஸ்டைல்னா என்ன, நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், உண்மையான லைஃப் ஸ்டைலோட விஷயங்கள் என்ன அப்படின்ற பத்தி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அங்க போய் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதோ அந்த அளவுக்கு சமமா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது ஃபேமிலி பாண்டிங். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியில இருந்தா கூட மனசளவுல நம்ம எல்லாருமே தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பாண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுறத, நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியுது, நம்மளால பார்க்க முடியும். இதுவே வந்து நம்ம அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலி பாண்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களால வந்து பண்ண முடிஞ்சுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஃபேமிலி பாண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது வந்து ஒரு எமோஷனலான கான்செப்ட் கிடையாது. அது வந்து என்னன்னா ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு இடையில இருக்கக்கூடிய லவ், ட்ரஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே பில்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு டேபிள் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதான் இந்த இடத்துல ஃபேமிலி பாண்டிங்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எதனால ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது இவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எமோஷனல் ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா பெட்டர் கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஆன்சைட்டி கம்மி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஒரு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எமோஷனல் ஸ்ட்ரென்த். நம்ம லைஃப்ல எவ்வளோ சேலஞ்ச் வந்தாலும் நம்மளோட ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு பாண்ட் அப்படின்னா நம்ம மனசு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் நடந்தாலும் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். இதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹாப்பினஸ்க்கும் மென்டல் பீஸ்க்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ஒர்த், அதாவது நம்மளோட கான்ஃபிடன்ஸும் நம்ம வந்து நம்மளோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா மற்றவங்க நம்ம ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாம நம்ம வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாக பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பாண்ட்ல வளரக்கூடிய ஒரு குழந்தையோட ஃபியூச்சர் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட மைண்ட் செட் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்க்க போறது பெட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஈஸியா தப்பா வந்து கன்வே ஆயிடும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஃபேமிலிக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்பதான் பார்த்தோம்னா நமக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னாலுமே போயிட்டு ஈஸியா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணுது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம ஓப்பனா சொல்றப்போ அந்த சைலண்ட் ஜட்ஜ்மெண்ட் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ள வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்றதும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கும் ஆன்சைட்டியை கம்மி பண்றதுக்கும் ஃபேமிலி ஒரு பக்கபலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நமக்கு ஒர்க் ப்ரெஷர்னால நிறைய ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபேமிலி கிட்ட போய் ஒதுக்கி பேசுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நொடியிலே காணாம கூட போயிடும் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலி கூட சாட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஜோக்கா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு ஒரு தெரப்பி மாதிரி ஒர்க் ஆயிட்டு வருது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்ல ஃபேமிலி பாண்ட் வந்துட்டு கம்மியாகிறதுக்கான காரணங்கள ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக வந்து ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் போனாலும் சரி, அவர் நிறையா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒர்க் ப்ரெஷர்னால பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரூஃப் கீழே இருந்தாலுமே வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு பேசிக்கிறது இல்லை ஒழுங்காவே. இதனால பார்த்தோம் அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். சாப்பிடும் போதும் சரி நம்ம ஃபோன் தான் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே வந்து நம்ம பேசுறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி பாண்ட் கம்மியாகிறதுக்கான ரீசன்ஸா வந்து பார்க்கப்படுது. ஃபேமிலி பாண்டிங் பில்ட் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து இங்க இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டெய்லியுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் ஃபேமிலி கிட்ட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சா பார்க்கப்படுது. அது வந்து டீ டைமா இருக்கட்டும், டின்னர் டைமா இருக்கட்டும், இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் டைம் வந்து ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஃபேமிலி கூட
ஃபேமிலியோட மூவிஸ் போறதா இருக்கட்டும், ஷாப்பிங் போறதா இருக்கட்டும், குக்கிங் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியில இன்னும் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் வச்சு பேசணும். அதாவது நம்ம வந்து தப்பா ஜட்ஜ் பண்றாங்களோ அப்படின்னு இல்லாம ஒரு சேஃபான ஸ்பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபேமிலியோட நம்ம இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா ஆக முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஃபேமிலியில மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு பர்சனோட ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம செலிப்ரேட் பண்ணணும். பர்த்டே மட்டும் செலிப்ரேட் பண்ணாம அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணக்கூடிய சின்ன விஷயமா இருக்கட்டும், சின்ன வெற்றியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னுமே பார்த்தோம்னா ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் வந்து அதிகமாக ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். கடைசியாக சொல்லணும்னா ஃபேமிலி பாண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இல்லை, அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் தான் மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. என்னன்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு மணி, சக்சஸ், கெரியர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்கப்பட்டு நம்ம அதுக்காக ஓடிட்டு இருந்தாலும் லைஃப் லாங் நம்ம கூட வரப்போறது அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்ஸ் தான். அதனால நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தால் நம்மளால லைஃப்ல எந்த விஷயத்தினாலையுமே அச்சீவ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கிடைக்கும். இது மூலமா பார்த்தோம் அப்படின்னா பீஸா இருக்கட்டும், கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், நேச்சுரலாவே நமக்கு வந்துட்டு கிடைக்குது. அதனால நம்மளோட வாழ்க்கையில கொஞ்ச நேரத்தை நம்மளோட ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுறதை நம்மளால பார்க்க முடியும். இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட லைஃப் ஸ்டைல் பத்தின இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக் கூட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.